சென்னையில் +2 பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று கல்லூரி படிப்பை தொடர முடியாத நிலையில் இருக்கும் மாணவியின் கல்வி கட்டணங்களை எத்திராஜ் கல்லூரி நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது. நுங்கம்பாக்கம் மாநகராட்சி பள்ளியில் படித்த ஜெயஸ்ரீ +2 பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தாலும் வறுமையின் காரணமாக மேற்கொண்டு கல்லூரியில் படிக்க முடியாத நிலை இருந்தது. இதனை அறிந்த எத்திராஜ் கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவியின் பெற்றோரை அழைத்து அவர்கள் 3 ஆண்டு எந்த கட்டணமும் செலுத்தாமல் படிப்பதற்கான ஆணையை வழங்கி மாணவியின் குடும்பத்தாரை கௌரவித்துள்ளனர். என் பேர் ஜெயஸ்ரீ. நான் 600க்கு 572 மார்க் எடுத்திருக்கேன். சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நுங்கம்பாக்கம் ஸ்கூலில் படிக்கிறேன். இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னை கூப்பிட்டு இந்த சேர்மன் சார் இந்த மாதிரி ஃப்ரீயாக உன்னை படிக்க வைக்கிறா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்வேன். அவங்க தான் என்னை இந்த நிலைக்கு வர வச்சுருக்காங்க. சில வீட்டிலலாம் அவ்வளோ படிக்க வைக்க மாட்டாங்க, சில பேர் படிக்க வைப்பாங்க. எனக்கு அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு அவங்க உடம்பு சரியில்லாத போதும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மோட்டிவேட் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுங்கள். எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எங்கள் அக்காவும் இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. இங்கே நல்லா கோச்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் இந்த காலேஜில் சேரணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை சேர்மன் சார் நிறைவேற்றிட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவும் இந்த காலேஜ் தான் நீ சேரணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சார் நிறைவேற்றிட்டாரு. ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை மாற்றணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் அதை மாற்றணும்னு நினைக்கிறதுக்காக படிக்கலாம்.